மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் இப்போது நிறைய பேருக்கு இந்த வங்கி பணிகளில் ஆர்வம் இருக்குது. பேங்க் மாதிரியான ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கணும்னா அது எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் கிடைக்கும்? பொதுவாக ஒரு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்து தான் அவங்களுக்கெல்லாம் தொழில் அமையும். இப்போ வங்கி துறையில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஜாதகருக்கு புதனும் சுக்கிரனும் வலுவாக இருக்கணும். புதன் வலுவாக இருந்தாலே கண்டிப்பாக வங்கி பணி கிடைக்கும். நீங்கள் புதன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹாரோஸ்கோப்ஸில் அது சூரியனோட சேர்ந்த புதன் தான் பக்கத்துலேயே இருப்பார். 10ஆம் இடத்துல சூரியன் புதன் அவங்களுடைய பார்வையும் நல்லா இருந்ததுன்னா வங்கி பணியில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதோடைய சேர்ந்த செவ்வாயும் இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய தலைமையில் கொண்டு போய் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதகருக்கு வலு இருக்கும். ஸோ சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் இந்த 4 கிரகங்களினுடைய அமைப்பில் அந்த கிரகங்களினுடைய சேர்க்கையோ அல்லது அவர்களினுடைய பார்வையோ ஜாதகர்களுக்கு பலமாக இருந்து ஒரு சுக்கிரதசை நடக்குது, புதன் தசை நடக்குதுன்னா கண்டிப்பாக அவங்க வங்கி பணியில் சும்மா ஒரு சாதாரண வேலையில் மட்டும் இல்லாமல் அந்த வங்கி துறையில் ஒரு பெரிய பதவியில் இருந்து அவங்களுடைய பணி முடிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இன்று நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் காலை 6:58 மணி வரையிலும் கிருத்திகை, அதற்கு பின்பு ரோகிணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 6:58 மணி வரையிலும் சித்திரை, அதற்கு பின்பு சுவாதி. இன்றைய திதிகள் பிற்பகல் 2:48 மணி வரையிலும் த்விதியை, அதற்கு பின்பு திருத்தியை. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வேலை இடத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும். சக ஊழியர்களிடத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் இன்றைய நாளில் உங்களிடம் பேசி தீர்க்கப்படும். இன்று மேஷராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். வியாபாரிகளுக்கு இன்றைய நாளில் நல்ல வியாபாரமும், பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்றைய நாளில் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு சிறந்தது. ரிஷபராசி அன்பர்கள். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் காலை வேளையில் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு குறிப்பாக இன்று பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதனின் சஞ்சாரத்தால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது போகலாம். கர்ப்பிணி பெண்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் தொந்தரவுகளை கொடுக்கும். குரு பகவானின் சஞ்சாரம் 3ஆம் இடத்தில் நன்றாக இருப்பதனால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தாயார் வழியில் பெண்களுக்கு குறிப்பாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பல மாதங்களுக்கு பிறகு இன்று சந்திக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் மாறும். பல நாட்களாக மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அதற்கான ஒரு நல்ல செய்தியும் மன நிறைவும் உண்டு. இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் நல்ல செய்திகள் வர வாய்ப்புகள் உண்டு. இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம். கடகராசி அன்பர்கள். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். கடகராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். புதிய கடன் முயற்சிகள், கொடுக்கல் வாங்கல் இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தரும். கடகராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நட்புகள் மூலமாகவும் பொருளாதார உதவிகளை பெறலாம். வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது.
இன்று ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை உடல் ரீதியாக கொடுக்கலாம். வேலை இடத்திலேயும் இன்றைய நாளில் உங்களுக்கு வேலை சுமை அதிகமாகவே இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று உங்களினுடைய சௌகரியங்கள் அதிகரிக்கலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் விஸ்தரிப்பு, இது போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு மனநிறைவு ஏற்படும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திர பகவான் பாக்கியத்தில் இருப்பதும் குரு பகவான் லாபத்தில் இருப்பதும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். பல நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், முயற்சி செய்த விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைகூடலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் உண்டு. பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி குபேரரை இன்றைய நாளில் வணங்க வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று அலுவலக விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். 2ஆம் இடத்தில் செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகையினால் இன்றைய நாளில் மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பெரிய முடிவுகள் எடுப்பதும் மற்றும் அலுவலக ரீதியாக முக்கியமான விஷயங்களாக இருந்தால் ஒத்தி வைக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று காலை முதல் மாலை வரை நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் பெண்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. 7ஆம் இடத்தில் சந்திரனும் 9ஆம் இடத்தில் குருவும் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் காத்திருக்கிறது. இன்று உங்கள் உடன் பிறந்தோர்களிடம் இருந்து வந்த மனவேற்றுமை மாறும். இன்றைய நாளில் உங்களினுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும். குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதும் தனுசு ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம். இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவாகவே இருக்கும். மாலை நேரத்தில் புதிய வியாபார முயற்சிகள், அதற்கான பேச்சுவார்த்தைகள் மாலை நேரத்தில் வெற்றிகரமாகவே அமையும். மகர ராசி அன்பர்கள், இன்று மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். சந்திர பகவான் 5ஆம் இடத்திலையும் குரு பகவான் 7ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் மகர ராசி நேயர்களுக்கு மன நிறைவான நாளாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் தீரும். வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமைகள் குறையும். பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்களும் மனபாரங்களும் தீரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார். சந்திர பகவானின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருக்க வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கலாம். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த குடும்ப சுமைகளும் குடும்ப பாரங்களும் தீரும். பல நாட்களாக உங்களினுடைய குடும்பத்தில் சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் தீரும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். வெள்ளிக்கிழமையான இன்று மாலை நேரத்தில் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.